ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் இதுதான். காளிமடத்துக்கு அண்ணாச்சி சந்திராண்ணாச்சி அவங்கெல்லாம் வராத நாட்களே கிடையாது. எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் தான். அதாவது பகவானுக்கு இங்கேருந்து கும்பகலசம் எடுக்க போகிறதுக்காக அந்த கும்பகலசத்தை கொண்டு கண்ட நாமஜபத்திலேயே அது அப்படியே ஒரு ஈடுபாட சாமி உண்டாக்குனார். எனக்கு இந்த நாமம் சொல்கிறது, நாம சங்கீர்த்தனம்னு சொல்கிறாங்க, நாம பஜனைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு குருநாதர் தபசி நாம ரிஷி பொங்காமரை சுவாமி. அது இட் இஸ் சர்டன். அது யாராலையும் மாற்ற முடியாது. யார் அது இல்லைன்னு சொன்னாலும் கேட்க முடியாது. அவங்களால தான் நான் நாமம் சொல்ல பழகிறேன். எந்த ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராம் இருந்தாலும் தான் ஒரு பாட்டு பாடாமல் விட. அதே மாதிரி பாடுறதும் எனக்குலாம் அப்படிலாம் ஒன்றும் பழக்கம் இல்லை. அதனால் அப்படி இருக்கும்போது அவர் என்னைய இந்த காணிமட இதுக்காக நிறைய காரில் போவோம் சொல்கிறது. அப்போ பின்னாலேருந்து சொல்லிக் கொடுத்து தான் பொங்காமராய சுவாமி 1991 மீட் பண்ணியிருக்கேன். 89 ஒரு பாத யாத்திரை சாமிகிட்ட, 90 ஒரு பாத யாத்திரை. அப்படியே அதுலேருந்து நாங்கள்லாம் விஜயமா நீங்கள்லாம் வரும்போது பார்த்தாக்கி நாங்கள்லாம் குட்டி குட்டி பையங்க, இவங்களை விட சின்ன பையனாக இருந்தோம். அப்பமெல்லாம் நம்ம காணிமடத்தில் ஒரே ஒரு பாத்ரூம் தான் அங்கே வெளியே இருந்து, வேற பாத்ரூம் வசதி கிடையாது, காம்பவுண்ட் வால் கிடையாது. கோயில் பணி நடந்துக்கிட்டு இருக்கு. கோயிலை சுற்றி அந்த செடியை புறக்கிறது, சாமி நாமத்தை சொல்கிறது, அந்த கோயிலை சுற்றி தான் நீங்கள் படுத்திருப்பீங்க. ஒரு பாய் வசதி கிடையாது, அந்த மண்ணில் தான் படுத்திருப்போம். வேற இந்த பௌர்ணமி அமாவாசை பூஜைக்கு நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் தான் நீங்கள் மதுரையிலேருந்து